நாம் இப்போ போகிறது வான்சாயில் நடக்கக்கூடிய அந்த ஜுவல்லரி ஷோ. நாம் இருக்கிற இந்த பகுதி வந்து கவுலூனு, நம்ம பார்க்குற அந்த தூரத்தில் தெரிகிறது வந்து ஹாங்காங். அண்ணனுக்கு எந்த ஊர்? ஆடுதுறை அவனியாபுரம். சொந்த பேர்வலை அப்படி தானே? எப்படி ஷோ ஃபேர்லாம் எப்படி இருந்துச்சு? இல்லை பரவாயில்ல, ஓகேங்களா? கஸ்டமர்ல கண்டெஸ்ட் எடுக்கிறதுக்கும் அடுத்தது மார்க்கெட் ஒரிஜினல் ரேட்டை பார்க்கறதுக்கும் தான் வந்தேன். மார்க்கெட் ப்ரைஸை கொஞ்சம் பார்க்கறதுக்கு. விசிட்டர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய இடம் இதுதான். ஃப்ரீயாகவே பண்ணிக்கொள்ளலாம். நேம் கார்டு வச்சு கிராண்ட் ஹால்னுடைய முக்கியமான பகுதியில் இருக்கிறோம். இந்த இடம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம். ஒரு காலங்களில் வந்து ஜப்பனீஸ் தான் வந்து பையராக இருந்தாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து இந்த வியாபாரங்களில் ஒரு ஆர்வம் காட்டாதனால இந்த கோரலுடைய மதிப்பு வந்து 45,000 US போட்டிருக்காங்க. பழைய வியாபாரி சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேசியா, ஹாங்காங். எப்படி இருக்கு ஆஜியார்? Crowd is more people, but the business is very slow. ஜப்பனீஸ் நம்ம சொன்ன போல நம்ம பிஸ்னஸ்ல சீரியஸாக இருப்பாங்க. அவங்க எல்லாமே ஜாலியாக இருக்கிறாங்க. 10 கிலோ அதாவது 50,000 கேரட்டு, இவ்வளோ பெரிய ப்ளூ டொப்பாஸு. ஹவுஸ் ஆஃப் கறியில் வந்து நம்ம காலையில் டிஃபனு பூரி, நம்ம அவங்க தம்பி சொல்லியிருக்கிறாங்க. பூரி கிழங்கு நம்ம ஊர் ஸ்டைலில். நம்ம வந்து இட்லி, ஒரு உளுந்த வடை, சட்னி, சாம்பார் எல்லாமே நம்ம வழக்கமாக சாப்பிட்ற ஸ்டைல்லையே நமக்கு வச்சுட்டு வந்துட்டாங்க. நம்ம தமிழ் மக்கள் எல்லாமே காலையில் இந்த சுங்கிங் மேன்ஷனில், ஹவுஸ் ஆஃப் கறி, செட்டிநாடு இந்த மாதிரி கடைகளில் காலையில் சாப்பிட்றது வழக்கம். முதல்ல வந்தோடனே இஞ்சி டீ, அதுக்கப்புறம் காலை டிஃபனு. நம்மளுடைய பேங்காக் சீனியர் சிட்டிசன் எல்லாமே காலையில் நம்ம ஹவுஸ் ஆஃப் கறியில் தான் வந்து சாப்பிட்றது. ஹாங்காங் ஜெம்ஃபேருடைய 4வது நாள். நம்ம இப்போ போகிறது வான்சாயில் நடக்கக்கூடிய அந்த ஜுவல்லரி ஷோ வந்து நேரே ஆரம்பிச்சிடுச்சு. இங்கேருந்து நம்ம இருக்கிற சிம்ஷாச்சுயிலேருந்து அந்த ஃபெரிக்கு போகிறது நடந்து போகக்கூடிய ஒரு தூரம் தான். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அங்கேருந்து ஃபெரியில் போய் வான்சாய்க்கு போய் அந்த ஹாலில் போய் பார்க்க போகிறோம். நம்ம இருக்கிற இப்போ இந்த ஜங்ஷன் வந்து சாலிஸ்புரி ரோடு. ஹாங்காங்கில் ஹைவே ரோட்டை கிராஸ் பண்ணும்போது அந்த பெடஸ்ட்ரியன் சிக்னலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இல்லை ரொம்ப ரெஸ்ட்ரிக்டாக இருக்கும். விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அந்த சிக்னலுக்கு மட்டும்தான் ஒபே பண்ணுவாங்க. சிக்னலை வந்து க்ரீனில் விழுந்ததுன்னு சொன்னால் அந்த டிரைவர்ஸ், கார் ஓட்டுநர்கள்லாம் வந்து அதிவேகமாக தான் போவாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ரோட்டில் தான் ஃபேமஸான அந்த பெனின்சுலா ஹோட்டல் அமைஞ்சிருக்குது. அந்த ஃபெரிக்கு போகிற ரோட்டில் தான் ஹாங்காங் ஸ்பேஸ் மியூசியமும் அமைஞ்சிருக்குது. YMCA ஹாஸ்டலும் இந்த ரோட்லேயே தான் அமைஞ்சிருக்குது. இந்த சிம்சாசுயி ஏரியா உள்ள போலீஸ் ஸ்டேஷன் இரவு நேரங்களில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த தோற்றம். இந்த ஏரியாவில் தான் பஸ் நிலையம். ஹாங்காங் கவுலூன்லேருந்து போகக்கூடிய எல்லா பஸ்ஸுகளும் பேருந்துகளும் இங்கே தான் நிறுத்தப்படுது. ஃபெரி ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது. நாம் இருக்கிற இந்த பகுதி வந்து கவுலூனு, நம்ம பார்க்குற அந்த தூரத்தில் தெரிகிறது வந்து ஹாங்காங்கிறது எப்போவுமே ஒரு எக்ஸ்பென்சிவான இடம். ஆமாம், அங்கே வந்து கவுலூனை விட செலவினங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டார் ஃபெரி வாட்டர் 2 இந்த ஃபெரி ஹார்பருக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம அக்கறைக்கு போய் வான்சாயில் ஜுவல்லரி ஷோவை பார்க்க போகிறோம். நாளைக்கு வந்து இங்கே தைப்பூன் சிக்னல் T1 போட்டிருக்காங்க, அனௌன்ஸு பண்ணியிருக்கிறாங்க. சரி, எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்கணும். ஆமாம், புயல் வெள்ளண்டாவே ஒரு ஆபத்தான ஒரு நிகழ்வு தான். அண்ணன் ஒன்றா தான் வராங்க. எல்லோரும் பேங்காக்கில் தான் இருக்கிறோம். அண்ணனுக்கு எந்த ஊர்? ஆடுதுறை அவனியாபுரம். எப்படி இருந்துச்சு இந்த ஷோ? ஓகே அதுன்றலாம், பட் ஸ்லோ தான் அண்ணா. இந்த வருஷம் கொஞ்சம் பாஸ் பண்ணி போனால் தான் சரியாக வரும் போகிறதுக்கு. சரி, போபால் நெக்ஸ்ட் இயர். ஆமாம், இன்னும் இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு நாள் இருக்குது. ஆமாம், பார்ப்போம் ஏதாவது அமையும். ஏன்னா இன்ஷாஅல்லாஹ். ஓகே, நல்லது. இங்கே எல்லாமே வந்து நம்ம அக்டோபர்ஸ் கார்டு இருக்கும். அதில் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னால் இங்கே இருக்கிற எந்த இடத்துல என்ன வாங்கணும், பொருட்கள், சாப்பிட்றது, கொள்வது எல்லாத்துக்குமே அந்த கார்டை நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அந்த வெள்ளைக்கார பெண்மணி லாக் ஆகிடுச்சு, ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டாங்க. இந்த ஃபெரியில் நம்ம பயணிக்கிறதுக்கு 5 ஹாங்காங் டாலர் வந்து வசூலிக்கிறாங்க. வான்சாய்க்கு பயணிக்கக்கூடிய அந்த ஃபெரி வந்துருச்சு. சும்மா கலர்ஃபுல்லாக இருக்குது. மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வாங்க நம்ம ஃபெரிக்கு தான் போய் கொண்டு இருக்கிறோம். எல்லாமே சிஸ்டப்படி இருக்குது. இது போகக்கூடிய வழி. அந்த அங்கேருந்து வரக்கூடிய ரிட்டன் பேசஞ்சர்ஸ் வந்து அந்த பகுதியில் அப்படியே போயிடுவாங்க. எல்லாமே நல்ல சேஃப்டியாக, பாதுகாப்பாக தான் அந்த ஃபெரிகள்லாம் அமைச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம நானாவும் அங்கே வான்சாய் ஜுவல்லரி ஷோக்கு தான் போகிறாங்க. அவங்க வந்து சொந்த பேர்வலை அப்படி தானே? ஆமாம்,
எப்படி ஷோ ஃபேர்லாம் எப்படி இருந்துச்சு? இல்லை பரவாயில்ல, ஓகே. மற்ற புது கஸ்டமர்கள் அதெல்லாம் பார்த்தீங்களா? கஸ்டமரில் கண்டெஸ்ட் எடுக்கிறதுக்கும் அடுத்தது மார்க்கெட்டை ஒரிஜினல் ரேட்டை பார்க்கறதுக்கும் தான் வந்தேன். மார்க்கெட் ப்ரைஸை கொஞ்சம் பார்க்கறதுக்கு. ஏற்கனவே வந்திருக்கீங்களா? இல்லை, இது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறாங்க ஹாங்காங்கு. ஆமாம், ஒரு புது பயணம், ஏன்னா ஒரு புது அனுபவம். இப்போ தொடர்ந்து அவங்க வான்சாய் ஜுவல்லரி ஷோக்கும் போகிறாங்க. அங்கேயும் நடப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, நல்லது, தொடர்ந்து வாங்க. ஓகே சந்தீப் சார், நல்லது. இந்த கரையிலேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுக்கும். ஒரு மிதவேகமாக தான் போகக்கூடியது. அதனால் எல்லா பயணிகளும் அமைந்திருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட்டு ஃபெரி ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் ஒரு புது பயணம் நானாக்கு, ஏன்னா இந்த பயணம் ஹாங்காங் சைடை வந்து பார்க்க போகிறாங்க. கவுலூனுக்கும் ஹாங்காங்க்கும் அந்த காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னே சொல்லுவாங்க ஹாங்காங் ஏரியாவில். அங்கே தான் இந்த வான்சாய் வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ்காரன் வந்து சைனா கிட்ட வந்து இந்த ஹாங்காங்கை ஒப்படைத்த அந்த ஹாலில் தான் அந்த எக்ஸிபிஷன் நடக்குது. அதில் தான் கிராண்ட் பெவிலியன் ஹால் வந்து அந்த ஹாலில் தான் இப்போ அந்த எக்ஸிபிஷன் நடக்க போகுது. நம்ம வான்சாய் பகுதிக்கு வந்துட்டோம். ஃபெரி கரையை போய் அடைஞ்சிருச்சு, கேட்டும் திறந்துருச்சு. இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த எல்லா மக்களுமே இந்த வான்சாய் நடக்கக்கூடிய அந்த எக்ஸிபிஷனுக்கு தான் போகிறாங்க. நார்மலாக வழக்கமாக ஹாங்காங் டு கவுலூன் போகிறவங்களும் இந்த ஃபெரியை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஹாங்காங் பகுதியில் இருக்கிறோம். ஒரு அற்புதமான ஒரு சீனுன்னே சொல்லலாம். இந்த இடத்த பாருங்கள், கண்கொள்ளா ஒரு காட்சி. இந்த பில்டிங் அமைப்புகள், கட்டிட அமைப்புகள் எல்லாமே நல்லாயிருக்கும். எக்ஸிபிஷன் சென்டர். இன்றைக்கி கொஞ்சம் கடுமையான வெயில் தான். மக்கள் எல்லாம் கொடை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க பாருங்கள். மழைக்கு தான் நம்ம ஊரில் கொடை பிடிப்போம், வெயிலுக்கு கொடை பிடிக்க வேண்டிய நிலமை. நல்ல வெயில். ஆனால் நாளைக்கு வந்து இங்கே புயல் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுதான் பெரிய ஒரு இது. ஹாங்காங்கில் இந்த ஷோ வெரி சக்ஸஸுக்கு காரணமே வந்து பையர்ஸு. இந்த அளவுக்கான அந்த பையர்ஸுகள் வந்து பேங்காக்கில் நம்ம பார்க்க முடியாது. அவ்வளவு ஆயிரக்கணக்கான பையர்ஸ் வந்து இந்த ஹாங்காங்கில் வந்து குவிகிறாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆக்கிறதுனால இந்த எக்ஸிபிஷன் வந்து வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. ஹாலுக்குள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்த பிறகு தான் சில்லிப்பாக இருக்குது. கொஞ்சம் இந்த வான்சாய்க்கு வரும்போது நட அதிகங்கிறதுனால வெளியே வெயிலும் அதிகம், ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு. இப்போ இதமாக இருக்குது உள்ளே நடந்து போகிறதுக்கு. வான்சாய் ஹாலில் தான் இந்த நம்ம க்ரௌடை பார்த்துட்டு இருக்கோம். இங்கே தான் வந்து ஜுவல்லரி எக்ஸிபிஷன். 5 ஃப்ளோர் இருக்குது. எல்லா ஃப்ளோர்லேயுமே அந்த கிரேடுக்கு தகுந்த மாதிரியான ஜுவல்லரி வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஃபோட்டோ ஸ்பாட்டு, மக்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிடுவாங்க. அந்த காட்சியை தான் நம்ம பார்க்குறோம். வான்சாய் ஹாலில் வந்து எக்ஸிபிட் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய இடம், விசிட்டர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய இடம் இதுதான். ஃப்ரீயாகவே பண்ணிக்கொள்ளலாம். பாஸ்போர்டு, நேம் கார்டு வச்சுருந்தா போதும், ஃப்ரீயாகவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நம்ம ஷோக்குள்ளே போகலாம். வான்சாய் ஹால் வந்து பல அடுக்குகளை கொண்டது. எல்லா ஃப்ளோர்லேயுமே உங்களுக்கு வந்து ஜுவல்லரி, உலகத்தினுடைய பல நாடுகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால ஒவ்வொரு நாடுகளுக்கும் தனித்தனியாகவே அந்த செக்ஷனை ஒதுக்கியிருக்கிறாங்க. ஆக டாப்பில் இருக்கிறது கிராண்ட் பெவிலியன் ஹாலு. அதில் வந்து ஜெம் பீஸ்லாம் வந்து அந்த ஹாலில் தான் அவங்க வந்து டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. மெயின் ஹாலுக்கு வந்துட்டோம், கிராண்ட் ஹாலுக்கு வந்தாச்சு. ஆமாம், ஃபைன் டிசைன். கிராண்ட் ஹாலினுடைய முக்கியமான பகுதியில் இருக்கிறோம். இந்த இடம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம். கிராண்ட் ஹாலில் ஃபைன் டிசைன் அந்த பெவிலியனில் தான் இப்போ பார்த்துட்டு வந்தோம். உண்மையிலேயே அற்புதங்க. நம்மலாம் வந்து வாங்கக்கூடிய அந்த செமி ப்ரீசியஸ் ஜெம்லாம் வந்து அந்த டைமண்டில் வச்சு பார்க்கும்போது அதோடைய அழகே வேறு லெவலுங்க. அது எப்படிலாம் ரசிக்கிறாங்க பாருங்கள். பணம் காசு இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து ஜெம் ஸ்டோனில் வந்து பணத்தை முதலீடு செய்யும்போது அது வந்து அவங்க அதில் போட்டு ரசிக்கிற, நம்ம வெறும் தங்கத்தையே பார்த்து நம்ம பழகிவிட்டோம். ஆனால் அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் சொல்லலாம். அந்த உயர்மட்ட மக்கள் எல்லாமே இதை அனுபவிக்கிறாங்க. பார்த்தோம், எமரால்டு, ஜேடு, ரூபி, சஃபயரு, அதே மாதிரி செமி ப்ரீசியஸில் என்னென்ன குவாலிட்டிலாம் ஃபைன் குவாலிட்டிக்கு தான் அவ்வளோவுமே இங்கே ஜுவல்லரியாக செஞ்சு வச்சுருக்காங்க. பலதரப்பட்ட நாட்டு இந்த கடைகள் உரிமையாளர்கள் வந்து இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. வெரி எக்ஸ்பென்சிவ் ஏரியான்னு சொல்லலாம். உள்ளக்க வந்து நமக்கு அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலவுட் இல்லை. காரணம் வந்து ஜுவல்லரியாக இருக்கிறதுனால அவங்க அந்த இதிலே போட்டிருக்காங்க, நோ ஃபோட்டோன்ட்டே போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தோம். இப்போ தொடர்ந்து நம்ம கீழே வந்து கமர்ஷியலாக உள்ள ஜுவல்லரி, மற்ற கிரேடில் உள்ள ஜுவல்லரிலாம் போய் பார்ப்போம். ஜுவல்லரி ஷோவில் அடுத்த ஃப்ளோர் வந்து நார்மலாக உள்ள இந்த ஜுவல்லரி எல்லா நாடுகளும் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க.
நம்ம முதல்ல பார்த்தது ஃபைன் டிசைன் பெவிலியனு. இது ஆஸ் யூஷுவலாக உள்ள ஜுவல்லரி. இதுவும் எக்ஸ்பென்சிவ் தான். அதுக்காண்டி நம்ம மலிவாக நினச்சிடக்கூடாது. எவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்னு பாருங்கள். பெரிய ஹாலு, பல ஆயிரக்கணக்கான பூத்துகள் வந்து இங்கே அமைச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு 4 ஃப்ளோருக்கும் இங்கே வந்து பூத்து அமைச்சிருக்கிறாங்க. அதில் எல்லா நாட்டு மக்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஹாலில் வந்து நம்ம இந்தியா, ஜப்பான், சிங்கப்பூர், இட்டாலி, ஜெர்மன், சைனா இது போன்ற பல நாடுகள் வந்து இந்த ஹாலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து மற்ற ஹாலை பார்ப்போம். ஒரு காலங்களில் வந்து ஜப்பனீஸ் தான் வந்து பையராக இருந்தாங்க. உலகம் ஃபுல்லாக நம்ம ஹாங்காங் மக்கள்கிட்ட மும்பை, ஜெய்ப்பூர், பேங்காக், சிங்கப்பூர் எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கட்டிருந்தோம்னா ஜப்பான் மக்கள் தான் கொடி கட்டி பறந்தாங்க. அவங்க தான் பையர்ஸாக இருந்தாங்க. இப்போ அப்படியே உல்டாவாகி ஜப்பானில் இருக்கிற கல்லை வந்து வெளியேற்றுறாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து இந்த வியாபாரங்களில் ஒரு ஆர்வம் காட்டாதனால இந்த பழைய கற்கள்லாம் வந்து எல்லா எக்ஸிபிஷன்லேயும் வந்து ஜுவல்லரியாகவும் ஜெம்ஸ்டோனாகவும் வந்து என்ன செய்கிறாங்க, சேல்டாக அந்த ரேஷன் கடையில் கூட்டம் எப்படி இருக்கும் அதுபோல் நம்ம ஏற்கனவே எக்ஸ்போ ஹாலில் ஜெம்ஸ்டோன் பூத்தை பார்த்தோம். கிஷும் அவர பூத்தில் வந்து க்யூ நின்று டோக்கன் எடுத்து மக்கள் வந்து கல் வாங்கினாங்க. இங்கே பாருங்கள், அதுபோல் ஜுவல்லரிலையும் அதே க்ரௌடு தான் இருக்குது பாருங்கள். இதை மாதிரி வியாபாரம்டா இப்படி தான் இருக்குன்னு சொல்லுவாங்களே. நெட் ஜப்பான் அன்கோ லிமிடெட் எல்லாமே ஜுவல்லரி, நேச்சுரல் ஜெம்ஸ்டோன் பதித்த அந்த ஜுவல்லரி தான் எல்லாமே. ஜப்பனீஸ் பொருளில் நான் வந்து இது வரைக்கும் அதிகபட்சம் 100 கேரட்டில் தான் பார்த்துருக்குறேன். இது வந்து 200 கேரட்டு. அதுவும் நான் வச்சுருக்கிறது இட்டாலி குரல். இது ஆனால் ஜப்பனீஸ் அக்காங்பாங்க. உண்மையிலே இந்த ஹாங்காங் ஷோவில் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல். பவளம், தமிழில் வந்து பவளம் சொல்லுவாங்க. இது இட்டாலி, ஜப்பான், தைவான்லேருந்து வருது. அருமையான ஒரு பவளம். இதெல்லாம் வந்து இயற்கையாகவே கடலில் கிடைக்கிறத வந்து என்ன செய்கிறாங்க, வெட்டி எடுத்து அதை வந்து ஒரு ஷேப்புக்கு கொண்டுட்டு வராங்க. பவளம் இது ஒரு உயிரினம் தான். இந்த கோரலுடைய மதிப்பு வந்து $45,000 போட்டிருக்காங்க. அப்படின்னு சொன்னால் கேரட் வந்து $200 வருது. அவ்வளோ பெரிய கல் பாருங்கள். $45,000 மதிப்பான அந்த கல் பவளம். ஜப்பனீஸ் அக்கா கோரல். பழைய வியாபாரி, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேசியா, ஹாங்காங். ஆஜா எப்படி இருக்கு? ஆஜா எப்படி இருக்குது ஹாங்காங் ஷோ? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி தெரியுது இந்த ஷோ? Crowd is more people, but the business is very slow. They are asking for old price, but the new price is increased. So they don't follow that. Can buy something? Can buy, why not? If you have the new price, you can buy. But I think it's very difficult doing business. How was the crowd? Crowd is okay. Crowd is there. Everywhere crowd is there, but they are not buying. Only the Japanese booth are buying something. பார்த்துருப்பீங்க நம்ம ஆஜியார். அவங்க வந்து பல வருஷமாக அந்த எக்ஸிபிஷனை வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சொன்ன மாதிரி மக்கள் க்ரௌடு ஹாங்காங் ஷோவில் பஞ்சம் இல்லை, எப்போவுமே நல்லாயிருக்கும். ஆனால் பிஸ்னஸ்ஸு வாங்குறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து பழமையான ஒரு வியாபாரி, அட்டான்னு சொல்லுவாங்க. இந்த வயசுலேயும் பிஸ்னஸில் பிஸியாகவே இருக்கிறாரு. பாருங்கள், அந்த ஃப்ளாகோடவே வச்சுருக்கிறாங்க. ஹால் ஃபுல்லாக ஜப்பானும் கொரியாவும் தான் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய ஜுவல்லரி ஸ்டைலை வந்து காட்சிப்படுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சொன்னது போல் திரும்புகிற இடமெல்லாம் மக்கள் கூட்டம். அதாவது கல் வாங்குறதுக்கு, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, ஜுவல்லரியை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எல்லா கடைகளிலுமே வந்து மக்கள் அலை மோதுதுன்றே சொல்லலாம். உண்மையிலேயே ஒரு வெற்றிகரமான ஒரு ஜெம்ஸ்டோன். சர்வதேச ஒஹாயோகதன் ஜப்பனீஸ்காரங்க அவங்க பூத்தில் பார்த்துட்டு ஆரவாரமாக இருக்கிறாங்க. நம்ம வீடியோ எடுத்துக்க பார்த்துட்டு எல்லாம் ஜுவல்ஸ் டிஸ்பிளே வச்சுருக்கிறாங்க. பீக் வாட் இஸ் dancing floor.新しい綺麗ね。綺麗でしょ。綺麗で。日本語上手。すごい動画撮ってますね。おお。ジャパニーズநம்ம சொன்ன போல எல்லாமே Japanese comedian. ஓ. நல்லா ஃபன்னாவே இருக்கிறாங்க. நம்ம பிசினஸ்ல சீரியஸா இருப்பாங்க, அவங்க எல்லாமே ஜாலியா இருக்கிறாங்க. தேங்க்யூ அரிகாத்தோ. மொத்த வச்சக்க ஜப்பனீஸ் தெரிஞ்சால் நல்லா பேசலாம். பாருங்கள், எல்லா கடையிலையுமே மக்கள் வந்து பையர்ஸ் வந்து குமிஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க. நம்ம ஜப்பான் பூத்தில் தான் நிற்கிறோம். பாருங்கள், அங்கே உள்ள ஸ்டாஃப் எல்லாருமே ஃபோனோட பிஸியாக இருக்கிறாங்க. ஃபோனில் வந்து இன்ஸ்டாகிராமில் அந்த அவங்களுடைய ப்ராடக்ட்ஸு ஜுவல்லரியை போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க.
அந்த சீன் தான் இது. அதுக்குள்ளே எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க. நேச்சுரல் ஸ்விஸ் ப்ளூ டொப்பாஸ் பாருங்கள், அந்த சைஸ் இதை மாதிரி சைஸை நான் என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. நானும் 25 வருஷத்தில் 10,000 கேரட்டு ஸ்விஸ் ப்ளூ லண்டன் ப்ளூ டொப்பாஸ்லாம் வச்சுருக்கிறேன். 10 கிலோ, அதாவது 50,000 கேரட்டு இவ்வளோ பெரிய ப்ளூ டொப்பாஸு, நல்ல குஷன் ஷேப், லார்ஜஸ்ட் சைஸுன்னு சொல்லலாம். நான் பார்த்ததுலேயே மிகப்பெரிய ஒரு ப்ளூ டொப்பாஸ் இது தான். ஜெம்ஸோலாம் நம்ம எங்கே திரும்பினாலும் நம்ம தமிழ் மக்களை பார்க்கலாம். நம்ம ஊர் பிள்ளை, ஆமாம், அவங்க இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாம் பிஸியாக இருக்குது. அவங்க இங்கேயும் ஆன்லைன்லேயும் சேல்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அது மாதிரி செட்டப் அமைச்சிருக்கிறாங்க. ஏன்னா எல்லா பொருட்களும் டிஸ்பிளேக்கு வர்றதுனால ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு. இங்கே எல்லாம் ரூபி, சஃபயர் இந்த மாதிரி ஜுவல்லரி பண்ணி வச்சுருக்கிறாங்க. நேற்று ஆரம்பித்து இந்த வியாபாரம் எப்படி இருக்குது? பிஸ்னஸ் க்ரௌடு இருக்குது. ஏன்னா ஆக்சுவலி நல்ல க்ரௌடு தெரியுதே. ஆன்லைன் இதனால நல்லா போகுது. எல்லோரும் வராங்க. ஏன்னா பெரும்பான்மை எந்த கஸ்டமர், சைனீஸ் கஸ்டமரா, ஜப்பனீஸ் கஸ்டமரா, எல்லோரும் வராங்க. ஏன்னா ஓகே. இந்த ஜுவல்லரி ஷோவில் வந்து நிறையா ஃப்ளோரில் ஏகப்பட்ட பூத்துகள் போட்டிருக்கிறாங்க. எல்லாமே நம்மளால் போக முடியல, நடையாக நடக்கணும். ஷோண்டாவே எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் இந்த ஷோ வந்து முழுமையாக பார்க்க முடியும். இப்போ நாங்கள் ஒரு 25% தான் இந்த ஜுவல்லரி ஷோவில் உள்ள பொருட்களெல்லாம் பார்த்தோம். இந்த ஹாங்காங் எக்ஸிபிஷனில் வந்து ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால், பையர்ஸ் வந்து எண்ணிக்கை ஒரு எண்ணில் அடங்காததுன்னு சொல்லலாம். இதில் இருக்கிற ஒரு 10% பையர்ஸ் வந்து பேங்காக் வந்தாவே போதும், வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உண்மையிலேயே லார்ஜஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஜெம் ஃபேர்னால் அது ஹாங்காங் ஷோ தான். அவ்வளோ பிஸி. பார்க்குற இடங்களெல்லாம் மக்கள் க்ரௌடாக தான் இருக்குது. பையர்ஸ் எல்லாருமே சும்மா வர்றவங்க இல்லை, ஜெம் ஸ்டோன் ஜுவல்லரி வாங்கக்கூடியவங்க தான் இங்கே வந்து போயிட்டு இருக்கிறாங்க. வான்சாய் ஹாலினுடைய அமைப்பே ஒரு அற்புதமான அமைப்பு. அந்த பில்டிங்கினுடைய உள்கட்டமைப்பு எல்லாமே அழகாக இருக்கும். அந்த கடலினுடைய ஓரத்தில் தான் இது அமைஞ்சிருக்குது. இரவு நேரங்களில் இந்த ஹாலை பார்க்க போகும்போது வேறு லெவலில் இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் எல்லாமே ஆளுக்கு ஒரு தட்டி போர்டோட இந்த அழகிய இளம்பெண்கள் நிற்பாங்க. அந்த வழிகாட்டுதல், அந்த போர்டை பார்த்து நம்ம போய்கிட்டே இருக்கலாம். வான்சாயில் நடந்த அந்த ஜுவல்லரி ஷோவை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு காட்டியிருந்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் இந்த தொழிலில், வியாபாரத்தில், பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களோ கண்டிப்பாக இந்த ஜெம் ஃபேரை வந்து பாருங்கள். ஏன்னா இதுதான் வேர்ல்ட்லே லார்ஜஸ்ட் ஒரு இன்டர்நேஷ்னல் ஜெம் ஃபேர். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாய் தமிழன். நன்றி. வான்சாயில் நடக்கிற அந்த எக்ஸிபிஷனை பார்த்துட்டு இப்போ நேராக நாங்கள் எக்ஸ்போக்கு போகிறோம். இங்கேருந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஷட்டில் பஸ் ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கிறாங்க. வான்சாய் டு எக்ஸ்போ, எக்ஸ்போ டு வான்சாய், அந்த ஷட்டில் பஸ்ஸில் தான் இப்போ பயணிக்க போகிறோம். மக்கள் ஏற பஸ்ஸு போய்கிட்டே இருக்கோம். ஷோக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. எக்ஸ்போக்கு போக வேண்டிய பஸ்ஸு, ஷட்டில் பஸ்ஸு தயார் நிலையில் இருக்குது.